இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் யூஸ் பண்ணி இட்லி தோசை ரெசிபி தாங்க. ப்ளஸ் இன்றைக்கி காளான் குழம்பு ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இட்லி தோசைக்கு 2 டம்ளர் அளவுக்கு மாப்பிள சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் நார்மலான இட்லி ரைஸுங்க. மொத்தமாக 4 டம்ளருக்கு 1 டம்ளர் கருப்புளுந்து சேர்த்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3யுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 தனித்தனியாக நல்லா பொதுன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க. 7 to 8 மணி நேரம் நல்லா மாவு புளிக்கணுங்க. நீங்கள் நைட்டே மாவாட்டி கூட காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். இன்ஸ்டண்ட்டான காளான் குழம்பு ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 பேக்கெட் காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 வரமிளகாய், 3 தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதங்கினதையுமே ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். டேரெக்டாக குக்கரில் எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டு காளானையும் சேர்த்திட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்திக்கோங்க, ஒரு 1.5 டம்ளர் மட்டும். ஏன்னா காளான்லேயே நல்லா தண்ணி விட்டு வருங்க. உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வருங்க. இது டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லியாக கொடுத்துக்கலாம். நான் வச்சுருக்க இந்த தோசை தவா ஸ்டாண்ட் லிங்க் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவோட ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் ப்ராடக்ட்டை டேக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க.